அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் சனிக்கோளின் காரத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். சனிங்கிறது விதியின் விதையை விதைப்பவர் சனி. ஈஸ்வர பட்டம் பெற்றவர், கர்மத்தை அனுபவிக்க செய்பவர். சனி கர்மகாரகன். கர்மவினைக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது கர்மவினையை அனுபவிக்க பிறவி எடுக்கிறார். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இதில் விதிவிலக்கு என்பது கிடையாது. பொதுவாக சனியை துன்பம் அளிப்பவர் என கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் துன்பம் அளிக்காதவர் ஆவார் சனி. சனி சிறந்த நீதிமான். அவரது முன்வினை பயனை துல்லியமாக அனுபவிக்க செய்வார். பாகுபாடின்றி மக்களை தம் வாழ்க்கையில் வழி நடத்துவார். அவரவர் கர்மவினைக்கேற்ப கஷ்டத்தையும் நன்மையும் கொடுக்கிறார். சனி ஒரு உண்மையான உழைப்பவர். 24 மணி நேரமும் ஓய்வின்றி உழைப்பவர். சனி ஒரு குழந்தையைப் போல அல்லது கிளியைப் போல என்று சொல்லலாம். அதாவது சொன்னதை திருப்பி சொல்லும் கிளியைப் போல செய்த கர்மாவை திருப்பி செய்பவர். முற்பிறவியில் செய்த கர்மாவை இப்பிறவியில் கொடுக்கும் கர்மாகாரகன் ஆவார். ஒருவருடைய ஆயுளை நிர்ணயிக்கும் அற்புதமான சக்தி உடையவர். பொருள் எப்படி விரயமாகிறது என்பதை குறிப்பிடுவதும் இவர்தான். வான்மண்டலத்தில் மிக தொலைவில் இருப்பவர். சனியின் தந்தையான சூரியனது வீடான சிம்மத்தில் 7வது ராசி கும்பராசி. சூரியனது மனைவியான சாயாதேவியின் வீடு. இந்த ராசியில்தான் சனி பிறந்தார். கும்பராசியின் சின்னம் குடமாகும். குடத்தின் உள்ளே நிழல் சாயாதேவி உள்ளார். பகல் பொழுது சூரிய ஒளி குடத்தில் விழுவதால் சாயாதேவி வலுப்பெறுவதால் சனி பிறந்தார். சனிக்கு இந்த ராசியில் பலம் அதிகம், அதாவது மூலத்திரியோண ராசியாகும். சுக்கிரனது வீடான துலாமில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் செல்வத்துக்கு உரியவர். சனி உழைப்பாளி. பொதுவாக எல்லோருக்கும் செல்வத்தை அடைய வேலை செய்வர், அதாவது உழைப்பவர்ங்க. சனி கிழவனுக்குடைய தோற்றம் சோம்பேறி, உலக ஞானம் முழுமைக்கும் இருக்கும். இயலாமையால் மற்றவர்களை கவனித்துக் கொண்டிருப்பதால் ஞானம் பெறுகிறார். கிழவனுக்கு தாம்பத்திய தகுதி இல்லை. அனுகிரகம் அணுக்கோள். வேகமாக செயல்பட முடியாது. வயதானவர்களே மெதுவாகவும் மிக தாமதமாகவும் செல்வார்கள். நிதானமாக செயல்பட்டதால் காரியம் நன்றாகவும் கண்டிப்பாகவும் செய்து முடிப்பார். கருப்பாக இருக்கும் அனைத்து பொருள்களுக்கும் காரகம் காகம், எருமை, எலி, எல். குப்பையில் கிடந்த ஒருவரை சனி கோபுரத்தில் ஏற்றிவிட்டு போய்விடுவார். அதன் பிறகு அந்த குடும்பம் தலைமுறையாக செல்வத்தையும் சுகத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கும். அதே போல கோபுர உச்சியில் இருந்த ஒருவரை தூக்கி சாக்கடையில் வீசிவிட்டு போவதும் சனிதான். அதன் பிறகு அந்த மனிதர் எப்பொழுதும் எழுந்து மேலே வருவார் என்று யாராலும் அறிய முடியாத விஷயம். சனி பகவானுக்குரிய தேவதை யமதர்மராஜா. யமனுக்கு யமனாகிய சிவபெருமானை சரணடைவதாலும் சனி பகவானால் ஏற்படும் தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம் என்பதாலேயே சிவன் கோயிலில் தவறாமல் சனி பகவானோட நவக்கோள் இருக்கிறது. சனி ஒரு பாதம் கடந்து செல்ல 3 மாதம் 11 நாள் 23 நாளிகை ஆகும். ஒரு நாள் ஓட்டம் 2 பாகை ஆகும். சனியின் காரத்துவம் என்னங்கிறது பார்க்கலாங்க. சனி அலிக்கோள், பரமசிவன், ஈஸ்வரன், மூத்த சகோதரன், மகன், வினைகள் அதாவது கர்மாகாரகன், உத்தியோகம், நீச்ச தொழில், சோம்பேறித்தனம், மந்த புத்தி, சுகவீனம், மெதுவாக செயல்படுதல், தடைகள், தண்டனை, தாமதம், கவலை, உண்மையான ஊழியன், சுயமா எதையும் செய்ய மாட்டார், இணைந்த கோள்களின் தன்மைக்கேற்ப நல்லது கெட்டது நிகழ்த்துவார், உண்மைக்கு புறம்பானவர், கோபம், கெட்ட பழக்கங்கள், ஏமாற்றம், பண இழப்பு, கடமை, இறப்பு கோல் தலைவன், ஆன்மா, செயல் தூண்டுதல், தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவன், வாழ்க்கை, பருவம், கெட்ட காலம், அபராதம், சிறைவாசம், வெளிநாட்டு பயணம், தூதுவர், தொடை, மலதுவாரம், முகத்தாடை, வானத்தில் பயணம், இரும்பு, கல் உடைத்தல், கரி, பழைய வஸ்து, மந்த வஸ்துகள், வாயு, கொழுப்பு, நீலம், நீலமேலி, விளக்கெண்ணெய், கஷ்டப்படுதல், திருடன், உமி, தவிடு, கொடுமை செய்தல், அடிமை செய்தல், சந்நியாசம், கருப்பு, கம்பளி, சாத்தான், சாமியாடுதல், வாயு பீடை, ஆயுள், வாயடித்தல், அவயக்குறைவு, ஜீவன காரணம், கட்டை உடைதல், அஞ்ஞானம், கலவரம் செய்தல், தரித்திரம், கோல் கொள்ளல், அடுத்தோரை கெடுத்தல், எரு சேர்த்தல், குப்பை கூலம் சேர்த்தல், மரணம், மரண காரணம், விபத்து, பதவி இழத்தல், துக்கம், அவமானம், தாழ்ந்தோர் இவர்களில் அபவாதம், கல்மணம், நிந்தை அடைதல்,
வயது முறிந்த தன்மை, தூக்கம், சோம்பல், கடன் ஒழித்தல், போதை, ஏழ்மை, சூதாட்டம், வெகுமதி, பொய் பேசல், கிரிமினல், சூதாட்டம், அந்நிய வழி பிரவேசம், பிரேத காரியங்கள் செய்வது, மூடத்தன்மை, உயிர் சம்பந்தம், இன்சூரன்ஸ், வயது முத்த சாரமற்ற தானிய வரவு, விதண்டாவாதம், இழைத்த தேகம், நித்திக்கப்பட்ட செயற்கை செய்தல், நித்திக்கப்பட்டவர்களால் உண்ணுதல், வெளுப்பு வஸ்திர ஆசை, நீண்ட மெல்லிய தேகம், மித்திரபேத குணம், சபை நடுங்கும்படியான குரல், புத்தி துவேஷம், மித்திர துவேஷம், துக்க ஜீவனம், துக்கம், கடின மனம், வஞ்சனை, மனோபிராந்தி, சோகம், தாய்மொழியை தவிர மற்ற மொழிகள் கற்றல், அரமனை, எண்ணெய், புதைபொருள், அபின், கஞ்சா, கள்ளத்தனம், வீட்டுக்கலக்கம், சண்டை, பிராமணர், சூறாவளி காற்றுகள், புயல்கள், கருங்குவளை, கருங்காலி, இரும்பு, ஈயம், காகம், இரும்பு, கம்பளி ஆடைகள், நிலக்கரி, புராண காவியங்கள், அலிக்கோல், ஜப்தி, வாரன், ஆகாயம், பூதம், ஜாமீன், பிணை, ஓரறிவு. ஓரறிவு உயிரெல்லாம் சனிக்கு சேர்ந்ததுங்க. நிறம் கருப்பு அல்லது அடர்த்தியான நீளம். மொழி வெளிநாட்டு மொழி. நீச பாஷை. திசை மேற்கு. பருவகாலம் பின்பனிக்காலம். வடிவம் வில் வடிவம். சுவை துவர்ப்பு, கைப்பு, புளிப்பு. குணம் தாமோ குணம். சொரூபம் எந்த வேலையிலும் திறமையற்றவர். பயந்த கண்கள், ஒரே கருநிற மேனி, நீண்ட மெல்லிய தேகம், பருத்து பயங்கரமாக தோன்றும் பற்கள், முரட்டான தோட்டம், தேக ரோமம், உடல்வாத கூறு, கடும் பேச்சு, இகழத்தக்க வெறுக்கத்தக்க செயற்கை உடையவர், சோம்பல், சொருபி. உறவு முறை மூத்த சகோதரன் மகன், அக்காவின் கணவன், மச்சான், அண்ணியின் அண்ணன். இடங்கள் மருந்து இருக்கும் இடம், மருத்துவமனை, மருந்து கடை, முனீஸ்வரன் கோயில், குடிசை, கடை, குப்பை கூடை, கழிவுப் பொருட்கள் உள்ள இடங்கள், ஓட்டு வீடு, சேமிப்பறை, சாப்பாட்டு அறை, நீலகிரி சுரங்கம், நிலக்கரி சுரங்கம். கல்வி சுரங்கத்துறை சார்ந்த கல்வி. தொழில் வக்கீல், விவசாயி, இரவு காவலர், அசுத்தத்தை சுத்தம் செய்பவர், பியூன், தோட்டி, செருப்பு தைப்பவர், செங்கல் சோலையில் பணிபுரிபவர், இரும்பு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், கால்நடை, ஆடு மாடு வளர்த்தல், பழைய பொருள்கள் வியாபாரம், கடினமான வேலைகளை ஓட்டலில் சுத்தம் செய்பவர், தேநீர் கடைகளில் வேலை செய்பவர், கல் மணல் வியாபாரம், தோல் வியாபாரம், கட்டிட பணியாளர், மரம் வெட்டி, டிம்பர் தொழில், காலணி செய்பவர், பார்பர் ஷாப், சூதாடுதல், குறைந்த ஊதிய தொழிலாளி, சேவக தொழில், மூட்டை தூக்குதல், மது மாமிச வியாபாரம், பயிர் செய்தல், பிச்சை எடுத்தல், புண்ணாக்கு விற்றல், எரு விற்றல், வேலையால், மாந்தோல், சவரி மயிர், கருங்கல், பருத்தி கொட்டை, புகைப்படச் சுருள், பை. உடல் உறுப்பில் காது, தடை, இடுப்பு கீழ்ப்பகுதி, கணுக்கால், முன்பாதம், சீரான உறுப்புகள், நடுவிரலில் முட்டி, தோல், எலும்பு, பருத்த பல், பருத்த முழங்கால், நீண்ட நகம், ரோமம், ஜீரண உறுப்பு. நோய் வாயு தொல்லை, ஆஸ்மா, எலும்பு நோய், பேச்சு சரிவர வராமை, பல் நோய், வயிற்றுப்புண், ஜீரண கோளாறு, நரம்பு தளர்ச்சி, அம்மை, கைகால் முடக்கம், வாதம். மாரகன் நோய்னா டைபாய்டு. வீட்டு உபயோகப் பொருள்னா பெட்டி, கேரிபேக், திரைச்சீலாய், குப்பைக்கூடை, சாப்பிடு மேஜை, மண் பாத்திரம். விலங்கு மற்றும் பறவைகள் பார்த்திங்கன்னா எருமை, குதிரை, யானை, காகம், கழுதை, பன்றி, கரடி, குயில் வகை, ஒட்டகம், அணில், கருங்குருவி, ஆமை. தாவரங்கள் பார்த்திங்கன்னா மூங்கில் மரம், எண்ணெய் வித்து, பனை மரம், டீ, புகையிலை, கருவேப்பிலை, கசப்பான சுவை உள்ள பல மரங்கள், கடுகு, எல்செடி, கிழங்கு வகைகள், பஞ்சு, பனை வெல்லம், உளுந்து, கருப்பு தானியம்,
தைலம், வன்னி மரம், புளிய மரம், நிலக்கரலை ஆமணக்கு. தெய்வம்னு எடுத்துட்டிங்கன்னா ஐயனார். அதிதேவதை வந்து பிரம்மன், யமதர்மராஜன். வாஸ்து வந்து மேற்கு நுழைவாய், சாமானங்கள் வைக்கும் அறை, ஸ்டோர் ரூம், சாப்பிடும் பொருட்கள், குப்பை தொட்டி, ப்ளூ நிறம், மலர்கள், அலுவலகம், தொழிற்சாலை, மூங்கில், பனைமரம், எண்ணெய், தாவரங்கள், சூரியகாந்தி மலர், கண்டெய்னர் பைகள், திரைச்சீலை, சாப்பிடும் மேஜை, யமன். சாந்தி அதாவது சனி கெட்டிருந்தால் உளுந்து, வால்மிளகு, புஷ்பங்கள் இவைகளுடன் கலந்த லோக பாத்திர ஜலத்தில் ஸ்நானம் செய்ய சனி பிரச்சனை இருந்துன்னா அது தீருங்க. அப்புறம் உளுந்து, எண்ணெய், எள், கோதுமை, இரும்பு, கருப்பு பசு இவைகளை வந்து சனிக்கிழமையில் வந்து தானம் செய்ய சனிக்கு பரிகாரங்க. சனி வாரத்தில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தல். நெய், எண்ணெய், ஆமணக்கு, சிவப்பு, வெள்ளை, கருப்பு கலந்த வத்தி போட்டு ரோகி அறையில் மேற்கு திக்கில் இரும்பு கரண்டையில் சனி தீபம் வைக்க ரோக சாந்தி ஆகுங்க. இவைகள் வந்து வெகு விசேஷம் இருக்குங்க. இதெல்லாம் சனிக்குண்டான பரிகாரங்க. இதோட சனியுடைய காரத்துவங்கள் நிறைவு பெற்றதுங்க. சனியோட காரத்துவங்கள் லட்சக்கணக்காக இருக்குங்க. அதில் நாம் வந்து கொஞ்சத்தை பார்த்துருக்கலாம். பின்னாடி நாம் இதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். எல்லா காரத்துவம் சொல்கிறதுனா முடியவே முடியாதுங்க. சரி நேயர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேயர்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.